கல்யாணத்துக்கு அப்புறம் உமாபதி மற்றும் ஐஸ்வர்யா இவங்க 2 பேருமே குடிசை வீட்டில் தான் தங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு. ஏன் இவங்க இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தம்பிராமையா அவர்களோட பையன் உமாபதிக்கும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களோட பொண்ணு ஐஸ்வர்யா அவர்களுக்கும் சமீபத்தில் மேரேஜ் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அண்ட் இவங்களோட கல்யாணம் ரொம்பவே பிரம்மாண்டமாக நடந்திருந்துச்சு. இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க எங்கே ஹனிமூன் போக போகிறாங்க அப்படின்னு ரசிகர்கள் எல்லாமே இப்போவே கேள்வி கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் மிகப்பெரிய ஐலாண்ட்லையா இல்லை மிகப்பெரிய சொகுசு கப்பல்லையா, இவங்களோட வீடு வேற, அர்ஜுன் சார் 500 கோடிக்கு மேல சொத்து இருக்கும், அதை தான் இவர் பரிசா வழங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் கூட வெளியாகி இருந்துச்சு. இப்படி எல்லாருமே மிகப்பெரிய அளவில் யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த ஒரு ஜோடி குடிசை வீட்டில் தான் இருக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகி தான் எல்லோருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது அவங்க லைஃப் லாங் குடிசை வீட்டில் இருக்க போறது கிடையாது. அர்ஜுன் அவர்களோட சொந்த ஊர் மைசூர்ல இருக்க மதுகிரி அப்படிங்கிற இடம் தான். அண்ட் அங்க அவரோட முதல் வீடு இருக்கு இல்லையா, அந்த ஒரு வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்க கடவுளை வணங்கிட்டு சாமி கும்பிட்டு வரலாம், அங்க ஒரு நாள் தங்கிட்டு வரலாம் அப்படின்னு அர்ஜுன் சாரோட ஃபேமிலியை முடிவெடுத்திருக்காங்க. அண்ட் அந்த ஒரு காரணத்தினால தான் இவங்க கல்யாணம் முடிஞ்ச கையோட அந்த ஒரு குடிசை வீட்டில் ஒரு நாள் இருக்கணும், அதை தான் மற்றவங்க எல்லாமே குடிசை வீட்டில் வாழ போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யாவோட ஜாதகத்தில் மிகப்பெரிய தோஷங்கள்லாம் இருக்காமா. அந்த ஒரு தோஷங்கள் எல்லாமே கழியணும் அப்படின்னா ஒரு சில முக்கியமான கோயில்களுக்கு போகணும், குறிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போகணும். அந்த ஒரு காரணத்தினால தான் இவங்க அர்ஜுன் சாரோட சொந்த ஊருக்கு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு அவங்களோட குலதெய்வ கோயிலை வழிபட்டுட்டு அங்கே இருக்க ஒரு சில இன்னும் கோயில்களையும் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட வீட்டில் ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தம்பிராமையா சாரோட வீட்டுக்கு போக போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அர்ஜுன் சார் கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு சொகுசு பங்களாவை அவங்களுக்கு கொடுத்துமே அவங்களோட கல்யாணத்துக்கு அப்புறம் தங்க போகிற முதல் வீடு குடிசை வீடு அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த மாதிரியான வழக்கங்கள் உங்கள் ஊர் சைடு இருக்கா? இந்த பற்றின உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட ரஜினிகாந்த் அவர்கள் மீண்டும் கூட்டணி வைக்க போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் தான் தற்போது சோசியல் மீடியாவில் ரொம்பவே அதிகமாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் சமீபத்தில் தான் XX படம் எடுத்து முடிச்சிருந்தாரு, ஜிகிர்தண்டாவோட அடுத்த பார்ட். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று இருந்துச்சு. ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ லோகேஷை வச்சு படம் இயக்கி வந்துட்டு இருக்காரு. அண்ட் இந்த 2 பேருமே இந்த படங்களை முடிச்சதுக்கு அப்புறம் மீண்டும் புதுசாக ஒரு படம் ஸ்டார்ட் பண்ண போறாங்களாமா. அண்ட் சமீபத்தில் தான் கார்த்திக் சுப்ராஜ் கதை சொல்லியிருந்தாரு அப்படின்னும் அந்த ஒரு கதை ரஜினிகாந்த் சாருக்கு ரொம்பவே பிடிச்சு போனதாகவும் தெரிய வந்திருக்கு. இப்போ இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க கரண்ட் ப்ராஜெக்டை முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க 2 பேருமே ஃபியூச்சரில் கை கோக்க போகிறாங்க. ஏற்கனவே இவங்களோட காம்போல வந்திருந்த பேட்டை அப்படிங்கிற படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று இருந்துச்சு. ரஜினிகாந்த் சாரோட மிகப்பெரிய தீவிர ஃபேன் பாய் அப்படிங்கிறதுனால சின்ன வயசுலேருந்து அவர் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் பண்ணாரோ அது எல்லாத்தையுமே கமர்ஷியலாக பேட்டை படத்தில் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் கொடுத்துருந்தாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் சமீபத்தில் வந்த ரஜினி படங்கள்லேயே அதுதான் ரஜினி படம் மாதிரி இருக்கும். அதே மாதிரியான ஒரு படத்தை மறுபடியும் இவர் கொடுப்பாரா அப்படிங்கிறது தான் ரஜினி சாரோட இயக்கமாக மாறி இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.